எப்பாடி ஒரு வழியா முடிஞ்சதப்பா டூரு. நீதாங்க சரியாவே குளிக்கல. நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. உனக்காக தான் வந்தேன். அந்த காப்பி கடையில உள்ள பொண்ணு அழகா இருந்தா, கண்ணுக்குள்ளேயே எனக்கு. கொஞ்ச நேரம் கீழே இருப்போம். காலை தொங்க போட்டு வலிக்கு. என்ன ஒரே மழையும் காடுமா வருது. மாமா இந்த மலையில இருந்து கொதிச்சு கொதிச்சு விளையாடுவோமா? அப்படி செஞ்சா நம்ம செத்துடுவோம். எனக்கு ஆசையா இருக்கு மாமா. யாரையாவது தள்ளி விடுவோமா? சரி. வீட்டுக்கு போன உடனே செண்பகத்தை பார்க்கணும். செண்பகமே, என் தங்கமே. மாடை வச்சு நல்லா சம்பாதிக்க கிளவி அதான் மாட்டை கொஞ்சிட்டே இருக்கு. பேசாம நம்மளும் 2 மாடு வாங்கி விட்டுற வேண்டியதான். ஏன் ஒரு மாதிரி இருக்கு மொஞ்சி? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல வடிவு. கிழட்டு கூட்டத்துல உட்கார்ந்து மாட்டிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு டூரா? மோனிஸ், உனக்கு இந்த பிக்னிக் பிடிச்சிருந்ததா? ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். எங்க அம்மாலாம் வந்திருந்தாங்க, ஜாலியா இருந்தது. ஏன் நீ எதுவுமே வாங்கல? ஒண்ணுமே நல்லா இல்லங்க, வேலை ஜாஸ்தி. இருந்தாலும் ஏதாவது வாங்கியிருக்கலாம். ஊட்டிலையும் இப்படிதான் நீ பண்ணன. அதான் நீங்க நிறைய வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல. இனி நானே வாங்கிட்டு வருவேன், உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். பொன்னட்டின்னு சாவனா பெத்த தாய்க்கு ஒரு டீ வாங்கி தரானா? டீ குடிக்கிற நிறுத்துங்க. இவா ஒரு அரைமண்டல். காட்டுக்குள்ள எங்க போய் டீ குடிப்பா? முவாரையில தான் குடிக்கணும். ஊர் வரப்போகுது எல்லாரும் இறங்குங்க. அவங்கவுங்க பைய எடுத்துட்டு கிளம்புங்க. ஏம்மா, அடுத்த மாசமும் டூர் போவோமா? ஆமா, உனக்கு மாசம் போறாங்க போல. ஆமால, நீங்க கொடுக்குற 500 உங்க முறைக்கு மாசம் டூர். என் புருஷன் பாவம். நீங்க ஒரு பீடம் மூஞ்சின்னு எங்க அம்மா சொல்லிச்சு. என்ன லட்சுமி இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அவன்கிட்ட? ஏக்கா போய் சொல்றாங்க. பச்சை பிள்ளை எப்படி போய் சொல்லும்? நீ போய் சொல்லாத. ஆமா, சொன்னாலும் சொல்லாட்டி இவ பீடம் மூஞ்சி தானே. இறங்குங்க ஊரு வந்துட்டு. பஸ் நின்னுட்டு பிள்ளைகள எல்லாரும் வாங்க. எப்பா வேலையா என் மாட்டை போய் பார்க்கணும். எப்ப தண்ணியில ஆடி ஆடி தலைவலியே வந்துட்ட. இது என்ன போன கணக்கு எங்க போனாலும் போய் படுத்து கிடக்கு. எலிஃபன்ட் மேடம், ஜூஸ் வேணுமா? பாந்தியா வருது, ஒண்ணும் வேண்டாம். ஹார்ட் அட்டாக்கா இருக்கும்னு நினைக்கேன். ஹார்ட் அட்டாக்கா? படபடப்பு இருந்தா ஹார்ட் அட்டாக். அருவில குளிச்சா ஒரு மாதிரி வரும்ல, அதுக்கு ஹார்ட் அட்டாக் தான். அவங்க பொய் சொல்றாங்க. உங்களுக்கு டிராவல் அலர்ஜி. அதுவும் ஹார்ட் அட்டாக் கூட அறிகுறி தான். எங்க இரு பூங்கல்ல காட்டுட்டி, ஒரு பூவையாவது காட்டு. காக்கு 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 வேணுமா? காக்கு. ஆமாட்டி, எனக்கு கேக்கு வேணும், குடு. ஐயோ, குண்டு மாமா முறைக்காரு. சரி, நாளைக்கு காலேஜ் எரிச்சலா இருக்கு. நான் நாளைக்கு லீவு போட்டுருவேன், எனக்கு ரொம்ப தலைவலிக்கு. அப்ப நானும் லீவு. உனக்கு கிளாஸ் டெஸ்ட் இருக்கலாட்டி நீ போ. போனா 2 பேரும் போகணும், இல்லடா 2 பேரும் வீட்டுல எடுப்போம். எலிஃபன்ட் மேடம் என்ன செய்து? தாடி என்ன, உங்க எலிபன் படத்துக்கு ஹார்ட் அட்டாக். பேசாம இரு, எனக்கு படபடன்னு வருது. பாடமதியை கடைங்க சேர்த்துட்டீங்கன்னா உங்க உடல் உறுப்புலாம் தானம் பண்ணிட்டு சாவுங்கக்கா. மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும். வாழும் போதும் யாருக்கும் உதவி இல்லாம வளர்ந்துட்டீங்க. பாய மூடிட்டு போயேன். செத்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாத இப்பவே சொல்லியிருந்தேன். பாபு, ஒரே சந்தோஷமா இருக்கிறது. நாளைக்கு ஆபீஸா? எரிச்சலா இருக்கே, இந்த எம்டி மண்டியில நினைச்சாலே உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவரே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு? இல்லாட்டி உன்னை பைத்தியக்காரி ஆஸ்பத்திரி பிடிச்சு கொடுக்கணும்னே தெரியுதாரு. அவன் நாசமாதான் போவான், நாளைக்கே செத்துருவான். லூஸ் மாதிரி பேசாத, அப்புறம் நம்ம எங்க பிச்சை எடுக்க போவோம்? நீங்க எம்டியா இருங்க. ஓ மோர, நான் எப்படி எம்டி ஆக முடியும்? பொண்டாட்டி தான் ஆவா. லூஸ் மாதிரியே பேசிட்டு கிடப்பா. என்ன இவ எங்க பார்த்தாலும் படுத்து கிடக்கா சனிய மாதிரி? பாடி விழுந்துட்டு போலையே. அங்கேயா இருக்கு, குளிச்சுட்டு தேடிட்டு இருந்தேன், கொண்டா. கூறு கட்ட கூவ அந்த பாடி இல்ல, இந்த பொணம் ஒண்ணு கிடக்குப்பாரு. நானும் அதான் சொல்லுதேன். உடல் உறுப்பில்லாம் கொஞ்சம் தானம் பண்ணா மற்றவங்க வாழுவாங்களேன்னு. ஏக்கா கொடுத்துருவோமா பானுமதியக்கா? சண்டை போட கூட தெம்பில்ல. அந்த பச்சை பிள்ளைய அடிச்சல நல்லா கடந்து சாவு. ஏட்டி, பானுமதியை பாரு, செத்த மாதிரி கிடக்கா. அவ இவன் பேசக்கூடாது, என்ன இருந்தாலும் சித்தி. அவளா சித்தி? அவ ஒரு விச கத்தி. கண்ணை மட்டும் மூடனா போதும், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு சொல்லிடலாம். கீதாக்கா, கிட்னிக்கு 20 லட்சம் கேள்விப்பட்டேன். 2 கிட்னி நல்லா இருக்கு பத்துட்டுங்க. ஒரு 40 லட்சம் வாங்கிடலாம். ஆட்ட ஒரு 20 லட்சத்துக்கு போகுமே. காட்டு தான் இப்போ வெடிச்சு செத்துருவாள், அதை விட்டுருங்க. கிட்னி, லிவரு, மூளை, கடலுன்னு எப்படியும் ஒரு 60 லட்சம் தரும். ஏக்கா, நம்ம 2 பேரும் பாதி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம 2 பேரும் தான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறோம். சனியும் பிடிச்சல, நீ இப்படி கூறு போட தலைவலே. முக்கியமானதை மறந்துட்டேன்னா 2 கண்ணு நல்லா இருக்கு. அதுவே எப்படி 10 லட்சம் போகும். நான் வேற கண்ணாடி போட்டிருக்க, பவர் கம்மி. இவ கண்ணு நல்லா இருந்தா நான் எனக்கு எடுத்து மாத்தி வச்சுக்கிடுவேன். அது என்ன பொம்மை கண்ணாட்டி? அவ கண்ணு எடுத்து நீ உன் கண்ணில் ஒட்டதுக்கு? அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி மாத்திடுவோம். தாடினா வேற நல்ல பொண்ணா பாருங்கண்ணே. இது உடல் உறுப்பு தானத்துக்கு போயிரும். சும்மா இருங்க, என் ஆளு கிண்டல் அடிக்காதீங்க. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சுன்னா உங்க ஆளுன்னு பானுமதிக்கும் இப்படி நல்ல நல்ல ஆளா மாட்டுதுல. எனக்கும் கிடைச்சிருக்க பீடை. என்னது டீ? பாடன்னு சொன்னேன், பானுமதிக்கு பாட. என்ன எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருந்தீங்களா?
சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா டூர் முடியும் போது ஒரு பணம் தான் விழுந்துட்டு. என்னம்மா சொல்லுத? அந்த பின்னாடி கிடக்கு பாருங்க பாடி. தலைவரை எனக்கு இது கவர்மெண்ட்ல கொடுத்து கொஞ்சம் பணம் வாங்கி தாங்களேன். உறுப்புலாம் நல்லா சூப்பரா இருக்கு. சும்மா எரிமா, வாழ வேண்டிய பொண்ணு இது. அதுவா வாழ வேண்டியது, அது ஒரு பீத்த பொண்ணு. தலைவர் எங்க எல்லாரும் ஜாலியா கூட்டு போனீங்க, ரொம்ப நன்றி. அடுத்த டூர் எப்போ? இதுக்கே எனக்கு மண்டவலி தாங்க முடியல. இன்னைக்கு போய் மாத்திரையை போட்டு படுக்கணும். சரி, எல்லாரும் இளங்க தயாரா இருங்க. இதனால தான் உங்களை நாங்கள் நிரந்தர தலைவராக வச்சிருக்கோம். வேற யாருமே உங்களை எதிர்த்து போட்டியும் போட மாட்டாங்க, போட்டாலும் வர முடியாது. உங்கள் அன்புக்கு நன்றி. ஒரு வழியா டூர் முடிச்சாச்சப்பா. தர்ஷினி, இன்னைக்கு பேச்சு பயிற்சி வைப்போமா? சரி. இப்போ உன் வயசு என்ன சொல்லு? 18 வயசு, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கேன். அது தாண்டி ஏதாட்டும் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல 3 பாடம் அரியர் இருக்கு. அதுக்கப்புறம் 2வது செமஸ்டர் பத்தி எதுவும் ஞாபகம் இருக்கா? 2வது செமஸ்டர்ல தெரியலையே. ஒரு தடவை எங்க அப்பா வெளியூர் போனாரு, எங்க அம்மா கூட சண்டை போட்டாங்க. அத்தை, மாமா இப்ப வெளியூர் போனாரு. இவர் 2வது வருஷம் படிக்கும் போதெல்லாம் வெளியூர் போனாரு, நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. சூப்பர் அத்தை. அப்ப இவளுக்கு 2வது வருஷம் வரைக்கும் ஞாபகம் வந்துட்டு. 3வது வருஷம் என்னைக்கு ஞாபகம் வந்து, அதுக்கப்புறமா ஒரு வருஷம் வீட்டுல இருந்தால. மெதுவாதான் தான் ஞாபகம் வரும். நீங்க பேசாம இருங்க. அப்போ நீ செகண்ட் இயர் படிச்சு, அப்பதான் உங்க அப்பா போயிருக்காங்க. செகண்ட் இயரா? தெரியலையே. ஆமா, இப்ப நீ செகண்ட் இயர் முடிச்சிட்டமா? ஆமா நான் செகண்ட் இயர் தான். நான் இதுல எல்லாத்துலயுமே பாஸ் ஆயிருந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. பாத்தீங்களா அத்தை, செகண்ட் இயர் வரை வந்துட்டா. இன்னும் ஒரு வாரம் இருந்தா போதும், எல்லாம் ஞாபகம் வந்துரும். மருமோனே, அப்படி மட்டும் என் அவளுக்கு ஞாபகம் வந்துட்டுனா திருச்செந்தூர் கோயில போய் மொட்டை போட்டுக்கிடுவீங்களா எனக்காக? மொட்டையா? நான் போடுவேன் மொட்டை என் அவளுக்காக. சித்தி, எந்த கடவுளும் முடிய கேட்கல. ஏதோ நம்மளால முடிஞ்ச காணிக்கே போடுங்க, ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. முடிய கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. சரி மருமோனே, 1000 பேருக்கு சாப்பாடு போடுதே உங்க பணத்துல. சரி தர்ஷினி, இன்னைக்கு செகண்ட் இயரோட போதும், நாளைக்கு பேசிக்கிடுவோம். சரி. உங்க பேர் என்ன? என் பேரு மகாராஜன். கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு. என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன சித்தி சித்தப்பா, டூர்லாம் எப்படி இருந்தது? நல்லாவே இல்லப்பா, போர். ஆமா, உங்க சித்தப்பாக்கு பொம்பளை பிள்ளைல பார்த்தா கொண்டாட்டமா இருக்கும். நாங்க கிளவிகள் போற பஸ்ல கூட்டு போனோம்ல, அதான் அப்படி இருக்கு. கிளவிகளுக்கும் தனி பஸ்ஸா? ஆமாப்பா, வயசானவங்க எல்லாம் ஒரு பஸ்லயும், கொஞ்சம் வயசு அளவுல ஒரு பஸ்லயும் போனாங்க. ஒரே பஸ் கிடைக்கலையா? ஆமா, அவ்வளவு எல்லா குடும்பமா வந்திருக்காளவோ, அதான் ஒரு பஸ்ஸா போக முடியல. அருவியில குளிச்சு மண்டெல்லாம் வலிக்குப்பா. நான் போய் தூங்குறேன். 2 பேரும் போய் தூங்குங்க. மதியத்துக்கு உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி வைக்கிறேன். சரிப்பா. பாண்டியம்மா எப்படி இருக்க? உன் மாவா எப்படி இருக்கா? இப்பதான் என் மாவா 2வது வருஷம் படிக்க வந்திருக்கா. 2வது வருஷம் பரவாயில்லையே. நான் ஊருக்கு போகும்போது முதல் வருஷத்துல நின்னா 2வது வருஷம் வந்துட்டாளா? கூடிய சீக்கிரம் ஞாபகம் வந்தா உங்களுக்கு மொட்டையை போட்டு விடணும் மைனியோ. இது என்ன எல்லாத்துக்கும் முட்டை போடணுங்க? நீ போடு உன் மாவளுக்காக, நான் மொட்டை போடணுமா? நானே முடி வளர மாட்டேங்குன்னு பரட்ட கணக்கு அலைவேன். சித்தி சித்தப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. தரிசினி, என்ன செய்த? நல்லா இருக்கியா? மோர பாட்டிப்பா, உடம்பு இல்லாத என் அவளை திட்டாதீங்க மைனியோ. அவதான் என்னை பேய்ங்க, நான் எங்க அவளை திட்டனேன்? வாங்க தூங்குவோம். நான் கெஸ்ட் ஹவுஸுக்கு போறேன். கெஸ்ட் ஹவுஸ்க்குலாம் போக கூடாது, போய் குடிச்சிட்டு இடப்பீரு, இங்கதான் இருக்கணும். பூமாலை 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 ஜோடி 200 ரூபா. பூமாலை ஜோடி 200 ரூபா. என்ன இந்த பொண்ணு இன்னைக்கு சிரிச்ச முகமா வருது? ஹலோ, ஒரு ஜோடி மாலை கொடுங்க. எவ்வளவு? ரோஜா பூ மாலை ஒன்று 150, சின்ன மாலை ஒன்று 100, 250. ஜோடி 200 சொன்னீங்க. அது சாதாரண மாலை. உங்களுக்கு நான் ரோஜா பூ மாலை கொடுத்துருக்கேன். டிஸ்கவுண்ட் எதுவும் உண்டா? நீங்க 200 ரூபா கொடுத்தா போதும். உங்க நம்பர் கொடுக்கீங்களா? ஜிபே பண்றேன். சரி. 9944332211. சரி. காசு கொடுக்காம போறா. கோயில் போயிட்டு வந்து தருவாளோ? கோயில் போயிட்டு வந்து தரேன். பரவாயில்ல, நீங்க மெதுவா கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க அழுகிறத நிறுத்தினதே பெருசு. இப்ப நான் அழுகிறத விட்டுட்டேன். அவ்வளவுதான். எல்லாத்தையும் கடந்து வெளியே வந்துடணும். அழுற அளவுக்கு அழுது தீர்த்திடணும். அதுக்கப்புறம் அந்த விஷயத்த நினைச்சா நமக்கு அழுகையே வரக்கூடாது, சிரிப்பு தான் வரணும். எனக்கு சிரிப்பு வராது, ஆனா எனக்கு அழுகையும் வராது. உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்களா? அந்த விஷயத்த இந்த மாதிரி கஷ்ட காலத்துல போய் நம்ம பண்ணணும். படிக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது வேலைக்கு போறதா இருக்கட்டும், அந்த மாதிரி. எனக்கு வேலைக்கு போக தான் ரொம்ப ஆசை. அப்ப ஏதாட்டும் வேலைக்கு போய் அப்படியே உங்க கவலையெல்லாம் நீங்க மறந்துருங்க. சரி, சாமி கும்பிட்டு வரேன். சரி. இப்போ பிள்ளை பார்க்கறதுக்கு எப்படி அழகா இருக்கு. அதை விட்டுட்டு எந்த நேரமும் இழிவிக்கிட்டே அலையும். பூமாலை ஜோடி 200 ரூபா.
சீனியர் சீனியர் என்ன சீனியர் என்ன மன்னிச்சிருங்க சீனியர், நான் தெரியாம பண்ணிட்டேன். எதுக்கு இப்போ வந்து நடிச்சிட்டு இருக்க? நிஜமாவே நான் நடிக்கல, நீங்க பண்ண உதவியை நான் இப்படி தப்பா பயன்படுத்திட்டேன். சீனியர் நில்லுங்க. சீனியர் என்கிட்ட பேசுங்க. என்ன பேசணும் உன்ட்ட? என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. உன்னை எப்படி மன்னிக்க முடியும்? பணம் வந்தது என்ன ஆட்டம் ஆடுன? வீடு கட்டது பாதியிலே நிக்கி எல்லா படத்தையும் நீங்க புடுங்கிட்டீங்க. எல்லா பணத்தையும் கிடையாது, உங்க கடன் அடைச்சு மீதி 3 லட்சத்தை தான் நான் புடுங்கினேன். வீடு போட்டும் சீனியர் அப்படியே கிடக்கட்டும். ஆமா கிடக்கட்டும். மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க. நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். நாகராஜ் கூட சேர்ந்து எதுக்கு நீ சுத்தின? ஐயோ சீனியர், அது சும்மா டிரா பண்ணாங்க. படிப்பு தான் முக்கியம் இருந்தவ 1 மாசத்துல எப்படி மாறிட்ட? தப்புதான் சீனியர், மன்னிச்சிருங்க. வாட் இங்க என்ன நடக்கு? குட் மார்னிங் மேம். வாட் ஹேப்பன் இஸ் ஒய் ஆர் யூ கிரையிங்? ஒன்றும் இல்லை மேம். விஷால், நீ இந்த காலேஜுக்கு ஓனரா இருக்கலாம், அதுக்காக கேர்ள்ஸ் கிட்ட இப்படிலாம் தப்பா நடந்தா உன்னை சும்மா விட மாட்டேன். மேம் என்னன்னு தெரியாம பேசாதீங்க. ஒரு கேர்ள் உன்னால அழுறானா அது கண்டிப்பா லவா தான் இருக்கும். லூசுத்தனமா பேசாதீங்க. மேம் விஷால் எனக்கு அண்ணன் மாதிரி. அண்ணன் மாதிரி நோட மாதிரி உங்க வீட்டில் வச்சுக்கிடுங்க. கோ டு யுவர் கிளாஸ். விஷால், உன் மேல ஏற்கனவே நிறைய பழைய கம்ப்ளைண்ட் இருக்கு, ஒழுங்கா இருந்துக்கோ. அண்டர்ஸ்டாண்ட்? மேம் நான் இப்பெல்லாம் ஒழுங்கா தான் இருக்கேன் மேம். ஓகே கோ டு யுவர் கிளாஸ். நவ் டெல் மீ மா வாட் ஹேப்பன்? ஒண்ணுமே இல்லை மேம். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இப்படி அழக்கூடாது. இந்த வாட்டி மார்க் எல்லாமே ரொம்ப கேவலமா எடுத்துருக்கேன். முட்டைகள் நிறைய வந்து சேர்ந்துருக்குமா, ஒழுங்கா படி. சரி மேம். முட்டை ரொம்ப பிடிக்குமோ? முட்டை நல்ல தம்பியோ? இல்லை மேம். முட்டை ஆல்வேஸ் முட்டை. ஐ ஹேட் முட்டை. ஐ ஆம் இங்கிலீஷ் டீச்சர், ஆல்வேஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஐ லவ் இங்கிலீஷ், ஐ டாக் இங்கிலீஷ், ஐ மூச் இங்கிலீஷ்.